வணக்கம். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலயும் சில நேரங்கள்ல இப்படி நடந்திருக்கும். என்ன செய்யணும்னு நமக்கு தெளிவா தெரியும். ஆனா அத செய்ய முடியாம அப்படியே உறைஞ்சு போய் நின்னுடுவோம். அப்படி ஒரு தவிப்பான நேரத்துல நம்மளோட உண்மையான சக்தி எல்லாம் எங்க போகுது? இந்த கேள்விக்கே ஒரு ஆச்சரியமான பதில மகாபாரதத்திலிருந்து ஒரு சின்ன கதை மூலமா இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சரி, முதல்ல ஒரு முக்கியமான கேள்வி. ஒருத்தரோட உண்மையான சக்தி எதுல இருக்கு? அவங்க கையில இருக்கிற ஆயுதங்கள்லையா, இல்ல அவங்க மனசுக்குள்ள இருக்கிற தெளிவிலையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இந்த கேள்விதான் நாம இன்னைக்கு பார்க்க போற கதையோட மிக முக்கியமான புள்ளி. நம்ம கதை நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய போர்க்களத்துல ஆரம்பிக்கல. அதுக்கு முன்னாடி போரை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருந்து தொடங்குது. அது ஒரு தேர்வு செய்ய வேண்டிய தருணம். இந்த ஒரு தேர்வு தான் உண்மையான பலம்னா என்னன்றதுக்கான அர்த்தத்தையே மாத்தி எழுத போகுது. கிருஷ்ணர் முன்னாடி ரெண்டு பேர் வந்து நிக்கறாங்க. ஒருத்தர் பாண்டவர்களோட மாவீரன் அர்ஜுனன், இன்னொருத்தர் கௌரவ படையோட தலைவன் துரியோதனன். பார்க்க போனா ரெண்டு பேரும் சொந்தக்காரங்க தான். ஆனா இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரி. நடக்க போற அந்த பெரிய குருக்ஷேத்திர போர்ல தங்களுக்கு ஆதரவு வேணும்னு கேட்டு ரெண்டு பேருமே கிருஷ்ணர்கிட்ட வந்திருக்காங்க. அப்போதா கிருஷ்ணர் ஒரு ஆச்சரியமான வாய்ப்பை அவங்க முன்னாடி வைக்கிறாரு. அவர் சொல்றாரு, சரி, உங்க ரெண்டு பேருக்கும் நான் உதவணும். அதனால ஒருத்தர் என்ன தேர்ந்தெடுக்கலாம். ஆனா ஒரு நிபந்தனை, நான் ஆயுதம் எதுவும் ஏந்த மாட்டேன், சும்மா கூட நிப்பேன். இன்னொருத்தர் என்னோட பிரம்மாண்டமான யாராலையும் தோற்கடிக்க முடியாத நாராயணி சேனை படைய முழுசா எடுத்துக்கலாம். இங்கதான் சக்தி பத்தி அவங்க ரெண்டு பேரும் என்ன நினைக்கிறாங்கன்றது அப்பட்டமா தெரியுது. துரியோதனன் கண்ணால பார்க்க முடியற அந்த பெரிய படைய, அந்த எண்ணிக்கைய, அந்த புறசக்திய தேர்ந்தெடுக்கிறான். ஆனா அர்ஜுனன் கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்த நம்புறான். கிருஷ்ணரோட வழிகாட்டுதல், அவரோட உள் ஞானம். இது ரெண்டுமே சக்தி பத்தின முற்றிலும் எதிரான இரண்டு பார்வைகள். அவங்க ரெண்டு பேரோட சிந்தனை தான் இங்க எல்லாத்தையும் முடிவு பண்ணுச்சு. துரியோதனன் என்ன யோசிச்சான்னா, ஆயுதமே இல்லாத ஒருத்தரை வச்சு என்ன பிரயோஜனம்னு நினைச்சு அந்த பெரிய படைய டக்குன்னு தேர்ந்தெடுத்தான். ஆனா அர்ஜுனன் யோசிச்சது வேற மாதிரி. மூளையே இல்லாம சண்டை போடுற 1000 வீரர்களை விட விழிப்புணர்வோட இருக்கிற ஒரே ஒரு மனசு ரொம்ப பெரியதுன்னு அவன் நம்புனான். அதனால அவன் கிருஷ்ணரை தேர்ந்தெடுத்தான். இந்த ஒரு சின்ன தேர்வு தான் வரலாற்றையே மாத்தி போட்டுச்சு. சரி, இப்ப நேர போர்க்களத்துக்கு போலாம். அங்க இந்த தேர்வோட உண்மையான விளைவு என்னன்னு பார்க்க போறோம். உலகமே கொண்டாடின ஒரு மாபெரும் வீரன் எப்படி தன்னோட சொந்த மனசாலேயே முடங்கி போனான். போர் ஆரம்பிச்சிடுச்சு. அர்ஜுனன் தேரோட முன்னாடி நின்னு எதிரணி படைய பாக்குறான். ஆனா அங்க அவனுக்கு எதிரா நிக்கிறது யாருன்னு பார்த்தா அவனோட சொந்த தாத்தா, குரு, சொந்தக்காரங்க. இத பார்த்த அடுத்த நொடி அந்த மாவீரன் அர்ஜுனன் மனசளவுல சுக்குநூற உடைஞ்சு போறான். அவனோட உலக புகழ்பெற்ற வீரம், சக்தி எல்லாமே இருந்தும் கையில இருந்த வில்ல தூக்க முடியாம தவிக்கிறான். பகவத்கீதையில அர்ஜுனன் சொல்ற வார்த்தைகள் அப்படியே பதிவாகி இருக்கு. அவன் கிருஷ்ணர்கிட்ட சொல்றான், கிருஷ்ணா, என் சக்தி மொத்தமா பறிபோன மாதிரி இருக்கு. மனசு ஒரே பதட்டமா இருக்கு. என்னால செயல்படவே முடியலன்னு சொல்றான். பாருங்க, ஒரு சின்ன மனக்குழப்பம் ஒரு பெரிய வீரனோட சக்தியை எப்படி முழுசா முழக்கி போடுதுங்கிறதுக்கு இதுதான் மிகச்சிறந்த உதாரணம். சரி, இப்படி மனசு உடைஞ்சு போய் நிக்கிற அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் என்ன பதில் சொன்னாரு? அவர் ஒரு கட்டளைய போடல. அதுக்கு பதிலா ஒரு ஆழமான போதனைய சொன்னாரு. அதுதான் செயலுக்கான உண்மையான ரகசியத்தையே நமக்கு கத்துக் கொடுக்க போகுது. கிருஷ்ணர் சொன்ன பதில் ரொம்ப ரொம்ப எளிமையானது. அவர் சொன்னாரு, அர்ஜுனா, நீ பிளவுபட்டு விட்டாய். ஆமா, இதுதான் அவர் சொன்னது. அதாவது உன்னோட சக்தி எங்கேயும் போகல, அது உனக்குள்ளதான் பத்திரமா இருக்கு. ஆனா உன்னோட மனசு ரெண்டா உடைஞ்சு பிளவுபட்டு நிக்குது. பிரச்சனை சக்தியோட குறைபாடில்ல, மனசோட பிளவுதான் உண்மையான பிரச்சனை. அப்ப கிருஷ்ணர் ஒரு புது கண்ணோட்டத்தை கொடுக்கறார். அவர் சொல்றாரு, நீதான் செயல செய்யறன்னு நினைக்கிற, அதுதான் உன்னோட எல்லா கவலைக்கும் காரணம். ஆனா உண்மை என்னன்னா, நீ செயல செய்யறவன் இல்ல, செயல் உன் வழியா நடக்குது. நீ அதுக்கு ஒரு கருவி மட்டுமே. நடக்க வேண்டியது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது. இந்த ஒரு எண்ணம் அந்த பெரிய சுமைய மனசுல இருந்து இறக்கி வைக்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம பதட்டத்தோட உண்மையான மூல காரணம் என்ன தெரியுமா? கிருஷ்ணர் அது ரொம்ப தெளிவா சொல்றாரு. நம்ம ஒரு வேலையை செஞ்சுகிட்டு இருக்கும்போதே அதோட முடிவு என்ன ஆகுமோன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்றோம். நம்ம கவனம் செய்யற வேலையில் இல்லாம கிடைக்க போற பலன் மேல இருக்குது. இந்த ஒரு கவலை தான் நம்ம மனசை ரெண்டா பிளந்து நம்மளோட மொத்த சக்தியும் உறிஞ்சிடுது. சரி, அப்போ இந்த பிளவப்பட்ட மனசை எப்படி ஒன்னா இணைக்கிறது? கிருஷ்ணர் அதுக்கு ஒரு 3 எளிய வழிகளை சொல்றாரு. நம்பர் 1, பலனை பத்தி கவலைப்படுறத முதல்ல நிறுத்து. உன்னோட வேலை செயலை செய்யறது மட்டும்தான், அதோட பலனை தீர்மானிக்கிறதில்ல. நம்பர் 2,
இப்போ இந்த நிமிஷத்துல உன்னால என்ன செய்ய முடியுமோ அதுல மட்டும் உன் முழு கவனத்தையும் வை. நம்பர் 3, அடுத்து என்ன நடக்கும்னு கவலைப்படாத. ஏன்னா எதிர்காலம் நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல. வாங்க அடுத்த பகுதிக்கு போகலாம். இந்த ஒரு சின்ன கண்ணோட்டம் மாற்றம் அர்ஜுனன் கிட்ட என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு பார்க்கலாம். இதுதான் பிளவுபடாத மனதோடு சக்தி. கிருஷ்ணர் இந்த வார்த்தைகளை சொன்ன அடுத்த கணமே ஒரு அற்புதம் நடந்துச்சு. அர்ஜுனோட மொத்த செயல் இழப்பும் அப்படியே மாயமா மறைஞ்சு போச்சு. அவனோட மனசுல இருந்த குழப்பம், பதட்டம் எல்லாம் நீங்கி ஒரு தெளிவு பிறந்துச்சு. உடனே அவன் தன்னோட புகழ்பெற்ற காண்டீபம் வில்லெடுத்து உயர்த்தினான். இங்கதான் இந்த கதையோட உச்சகட்டமே இருக்கு. கிருஷ்ணர் ஒரு பேருண்மைய சொல்றாரு. அர்ஜுனா, உன்னோட திறமை அதுதான், உன்னோட சக்தியும் அதுதான். அது உன்னை விட்டு எங்கேயும் போகல. அது எப்பவுமே உனக்குள்ளதான் இருக்கு. ஆமா, நம்ம சக்தி நம்மள விட்டு போறதே இல்ல. பிளவுபட்ட மனசுங்கிற ஒரு திரைதான் அதை மறைச்சு வச்சிருக்கு. ஆக, இந்த முழு கதையோட சாராம்சம் இதுதான். எப்போதெல்லாம் நம்ம மனசு பிளவுபடுதோ அப்போதெல்லாம் நம்ம சக்தியற்றவங்களா மாறிடுறோம். நம்ம கவனம் ஒன்னு இறந்த காலத்துல இருக்கும், இல்லனா எதிர்காலத்துல இருக்கும், நிகழ்காலத்துல இல்லாம. இப்படி மனம் பிளவுபடும்போதுதான் நம்ம சக்தி நம்ம கிட்ட இருந்து பறி போகுது. இப்போ கடைசியா உங்களுக்கான ஒரு கேள்வி. உங்களோட வாழ்க்கைய ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்களோட வேலையில, படிப்புல, இல்ல தனிப்பட்ட உறவுகள்ல எந்த இடத்துல இந்த மாதிரி பிளவுபட்ட மனசு உங்களோட உண்மையான சக்திய முழுசா பயன்படுத்த விடாம உறிஞ்சுக்கிட்டு இருக்கு? யோசிச்சு பாருங்க, பதில் உங்களுக்கே தெரியும்.